அப்படி விளையாடுறது இந்த ஊர்ல இந்த விழுப்புரத்துல பக்ஷண பாட்டின்னு ஒரு பாட்டி இல்லை. தினம் மத்தியானம் 2 மணிக்கு நிறைய பக்ஷணங்கள்லாம் போட்டு வாசத்தை வச்சுட்டு ஒரு வாழையை போட்டு வரவாக்கலாம். நான் 4 8 4 ரூபா 1 ரூபா 2 பைசா இதுதான் பக்ஷணம் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த பக்ஷணத்தை எல்லாருக்கும் வித்துட்டு ஏதாவது கொஞ்சம் மிச்சம் இருந்தது. ஏன்னா இந்த வாசனை விளையாட்டு கொடுத்ததெல்லாம் அந்த குழந்தைகள்லாம் கூப்பிட்டு குழந்தைகளை அங்கே வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு கை பக்ஷணம் கொடுப்பாங்க. தேசம் எவ்வளவு அற்புதமான நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிடலையோ நடுப்புல ஆகாரம் கிடைச்சதோ கிடைக்கலையோ நேர கோயிலில் போய் இந்த ஊர்ல தேசாந்தி போஜனம் உண்டான்னு கேட்பாங்க. உடனே அங்க இருக்கிற அர்ச்சகர்கள் பேஷா உண்டே தினம் ராத்திரி போஜனம் நிவேதனம் பண்ணிவிட்டு அந்த அன்னத்தை எல்லாருக்கும் கொடுப்போமே அப்படின்னு உடனே அந்த அன்னத்தை வாங்கி சாப்பிடுவா. அக்ரஹாரத்திலே கிணறு இருக்கும். அந்த கிணத்துல எடுத்து தண்ணியை குடிப்பா. அக்ரஹாரத்தை திண்ணை கட்டி விட்டுருப்பா சிமெண்ட்ல. அந்த திண்ணையில படுத்து தூங்குவா. காத்தால சொல்லிக்காம அவருக்கு அடுத்த ஒரு கிளம்பி போயிடுவா. அதுலயும் சில நல்லவர்கள் என்ன பண்ணுவா, அந்த திண்ணையில தலகாணி மாதிரி சிமெண்ட் தார அப்படின்னு கட்டி விட்டுருப்பா. ஒரு தலகாணி கொடுங்க, ஒரு தலகோசனம் ஏதாவது பலகா கொடுங்கன்னு கேட்க கூட வேண்டாம். கோவில்ல ஒரு கவனம் சாப்பாடு, அக்ரஹாரத்துல கணத்துல ஒரு கவனம் தண்ணி, திண்ணையில தூக்கம், மறுநாள் காத்தால எது அடுத்த விட்டு போக அப்படி இருந்த பாரத தேசம் இன்னைக்கு சுத்தியோட 100 CCTV போட்டு கேமராவை போட்டு பயந்துட்டு அவ கையில துப்பாக்கியை வச்சு பயந்துட்டு இருக்கா. பால்காரன் ஏதாவது பால்காரன் மோர்காரன் சிலிண்டர் கொண்டு போகணும், ஏதாவது ஒரு மயக்கம் வந்த ஸ்ப்ரே அடித்து எல்லாத்தையும் கொண்டு விடுவணும்னு பயந்துட்டு தானம் போயிடுத்து, தர்மம் போயிடுத்து, புண்ணியம் போயிடுத்து. உண்மையாவே யார் பசித்தவன், உண்மையாவே யார் ரோகி, உண்மையாவே யார் தரித்திரன் எதுவுமே தெரியல. இந்த மாதிரியே அதனால ஒரு அம்மா ரொம்ப தாகிக்கிறது திரும்பி தீர்த்து கொடுக்க வாசனை போனான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்த செலவு உடனே ஒரு ஸ்ப்ரே அடிச்சு போட்டுக்கிற சங்கரி காலு எது நிறைய. நம்ம ஸ்ரீரங்க சப்த பிராகாரம் ஜேனு 3-4 கட்டு தாண்டி உள்ளே ஜன ஆறுவீங்க அப்படின்னு விசாரிக்க வேண்டும். இந்த மாதிரி உலகம் போயிடுது. அந்த மாதிரி உலகம் கெட்டு போயிடுது. அப்படி எல்லாருக்கும் பட்சணத்தை அள்ளி கொடுப்பா இல்லையா. கடைசியில அந்த கியூல ஒரு 7 பசங்க வந்து நிற்கிறது. அந்த கியூல மகாபரிவார் நிற்பார். சுவாமிநாதன் பெரியவாட அந்த கியூல நிற்பார். அப்படி கியூல நின்றுட்டு எல்லாரும் கொடுப்பா. பெரியவாளுக்கும் கொடுத்தா, அந்த அம்மா கொடுத்த புண்ணியம் பெரிய புண்ணியம். ஆச்சாரியாளுக்கும் கொடுத்துருக்கார். தெரிஞ்சு சொல்ற அப்பதான் அவர் அதெல்லாம் சாப்பிட்டுருக்கார். அவர் சன்னியாச பீடத்துக்கு வந்த அப்புறம் மகாபரிவா எதையுமே சாப்பிடவில்லை. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு மகாபரிவாட்டை கொண்டு சமர்ப்பிக்கிறாங்க. திரட்டிப்பாடு பண்ணி கொண்டு ஆச்சாரியாரை கொண்டு வச்சுட்டு பெரியவாட்டை என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க சாப்பிட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா பெரியவாளுக்கு சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக நான் வந்தோம். நீங்க இப்படியே எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டுக்க வேண்டாம், ஒரு கடுகளவு துளியூண்டு இதிலே ஆயிரம் போட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு ஒன்று அழுதாடவள். தெரியல திரட்டிப்பாடு கொடுத்தாலும் அனுகிரகம் பண்ணுவேன். திரட்டிப்பாடு கொடுக்காட்டாலும் உங்க அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு கிட்ட வச்சுட்டு அப்படியே அழுது கிட்ட நின்றுட்டே இருந்த. உடனே சிஷ்யனை கூப்பிட்டு மகாபரிவா அந்த தூக்க, அந்த திரட்டிப்பாடு தூக்க நகர்த்தி ஒரு ஓரமா வை அப்படின்னு ஓரமா வச்சுட்டார். தரிசனம் பண்ண கியூ அப்படியே வந்துட்டே இருக்கு. அதுல பூக்காரி அவருடைய பொண்ணு பூர்ண கர்ப்பிணி, பரம கர்ப்பிணி இந்த கியூர் அப்படியே நடந்து வராங்க. அப்படியே நடந்து வரும் பொழுது அப்ப தெரியவா அந்த கியூர் எல்லாருக்கும் வந்து இந்த கர்ப்பிணி சமீபமா கிட்டக்க வந்த உடனே கிட்டக்க இருக்கிற சிஷ்யனை கூப்பிட்டு அந்த திரட்டிப்பால் தூக்க எடுத்துன்னு வா அப்படின்னு உடனே திரட்டிப்பால் தூக்க கொண்டு வந்தார்கள். உடனே இந்த திரட்டிப்பால் தூக்க இந்த கர்ப்பிணியா கவர்னம் அவளுக்கு பிரசாதத்தோட அந்த
ரட்சணத்தை கொடுத்து ஆத்திர போய் எடுத்துட்டு போய் சாப்பிடு அப்படின்னு. எதுக்கு சொல்ல வர, எதை எதை யாராரிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது தெரியும் மகான்கள். அவர் சன்னியாசம் வாங்கின அப்புறம் எதுவுமே சாப்பிடல. ஆனா அவர் துர்மசாலியா இருக்கும் பொழுது, குழந்தையா இருக்கும் போது அந்த பட்சணம் கொடுத்த பாட்டி என்ன புண்ணியம் பண்ணினான்னு தெரியல. ஆனா தினம் அவர் கியூல இருந்து அந்த அம்மாட்ட இருந்து பட்சணத்தை வாங்கி சாப்பிட்டார். காஞ்சிபுரத்துக்கு போய் சாப்பிட்டார். ஒரு நாளைக்கு அந்த பாட்டிக்கு ரொம்ப கோபம், சரியா விற்பனை ஆகவில்லை. அவள் போட்ட முதல் எடுக்கணும் இல்லையா, சரியாக விற்பனையாகவில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டாள். அதனால அவள் என்ன பண்ணினாள், கடைசியில விற்பனையாகாத பாகங்கள் எல்லாத்தையும் எல்லா குழந்தைகளுக்கும் அள்ளி கொடுத்தா. அப்ப பெரியவா எங்கேயோ வெளியில போயிட்டார், வேற எங்கேயோ போயிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு பெரியவா நேரம் ஓடி வந்து இந்த பட்சண பாட்டி பக்கத்தில் உட்காந்துக்க முடியல. இந்த பாட்டி கிட்ட கையை நீக்கிறார். எதற்காக நீக்கிறார்? பட்சணத்துக்காக. அப்படி பட்சணத்துக்காக கை நீக்கிட்டு இந்த பாட்டியை திரும்பி பார்த்துட்டோ, இங்கே வாங்கிறாரா, ஏன் இவ்வளவு லேட்டா வராய், எல்லாருக்கும் கொடுத்த போது நீ உன்னை காணுமே. இல்ல நான் வேற எங்கேயும் ஓடி போயிட்டேன், ஞாபகம் இல்லை, நான் லேட்டா வந்தேன், எனக்காக கொஞ்சம் வண்டி வச்சுக்க கூடாது நீங்க. பாட்டியை பார்த்து கேட்டார். அப்ப அந்த பாட்டி என்ன சொன்னா தெரியுமா, உனக்கா என்ன காத்து தந்து கொடுக்கணுமா, நீ என்ன பெரிய ஜில்லா கிடைக்கல, நீ உனக்கா நான் கொடுக்கறதுக்கு என்ன எல்லா வயலும் வந்து வாங்கிட்டு நீ வந்து வாங்க வேண்டியதானே அப்படின்னு கோபமா ஆச்சாரியார். அப்ப ஆச்சாரியார் சிரிச்சுட்டு ஒரு பதில் சொன்னாள் பாட்டியை பார்த்து. இப்ப சொல்றேன் பாட்டி, ஒரு நாள் என்ற ஒரு நாள் எனக்காக நீங்கள் காத்திருப்பீர்கள். ஒரு நாள் என்ற ஒரு நாள் எனக்காக நீங்கள் காத்திருக்கும் காலம் வரும். அப்ப பாட்டிக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அவர் பீடத்துக்கு உள்ள அழைச்சு சேகேந்திர சரஸ்வதியாக அவர் ஆக்கி உள்ள கொண்டு வந்து நிறுத்திய பின்பு சில நாட்கள் அவருக்கு பாடம் சொல்லி, இந்த பாடம் சொன்ன பின்பு அவரை சொந்த கிராமத்துக்கு அழைச்சிட்டு வரணும்னு இந்த விழுப்புரத்துக்கு பெரியவாள் அழைச்சிட்டு வராங்க. வண்டியில வர காஞ்சிபுரம் பெரியவா வரான்னு உடனே எல்லாரும் நகர எல்லையில போய் நின்று வரவேற்கணும். அதுதான் முறை. நம்ம ஊருக்கு ஒரு சன்னியாசி வர அப்படின்னா நம்ம எல்லாரும் ஆட்டோ உட்காந்துட்டு கூடாது. எல்லாரும் நின்று ஸ்நானம் பண்ணி மடியா வந்து 9 வயசுல கட்டிட்டு வில்வ மாலையை கையில எடுத்துட்டு, வில்வ பழங்களை கையில எடுத்துட்டு பெரியவாளை பார்க்கறதுக்கு கிராம எல்லைக்கு மூலதாளத்தோடு போய் நின்று ஆச்சாரியார் அழைத்து வரவாங்க. அதுதான் நகர பிரதேசம் உள்ள அழைத்து வருவாங்க. அப்ப காஞ்சிபுர சுவாமிகளுக்காக எல்லாரும் அங்க நகர எல்லையில காத்துட்டு அப்படின்னா, அப்ப இந்த பட்சண பாட்டியும் கீழே நிற்கிறார். எல்லாரும் அங்கே நிற்கிறது, இந்த பாட்டியும் போய் நிற்கிறார். காஞ்சிபுர சுவாமிகள் சந்திரசேகரேந்திர சரஸ்வதியாக உருவாகி மகாபரிகளாக ஆகி அவர் குட்டி சுவாமிகளை நகர எல்லையை கொண்டு நிறுத்தி வண்டியிலேருந்து பெரியவாளை மெதுவாக இறங்க போனார் மனது மேனேஜர். அப்ப எல்லாரும் போனதாளத்தோட மதிவாளை எதிர்பார்த்துட்டு அப்படி வண்டியை விட்டு இறங்கச்சே பார்த்தா அந்த பட்சண பாட்டி குரு சுவாமினாலதான் நான் இந்த இடத்துக்கு ஆயிருக்கார். தெரியலையே எத்தனை நாளைக்கு இந்த குழந்தைய நம்ம கூச்சுன்னு இருக்கோம், விசுருக்கோம், கோபப்படுத்திப்போம். இவர் ஜெகத்குருவா ஆக போறான்னு நமக்கு தெரியலையே, தெரியாம உடனே இப்படின்னா நம்ம பேசிட்டே. அவரே என்ன பண்ணினா தெரியுமா, இந்த கீழே இறங்கின உடனே வில்வ மாலை கொண்டு கொடுக்குறா, எல்லாரும் விழுந்து வந்தனம் பண்றா, நமஸ்காரம் பண்றா. ஆனா மனசு நேரத்தெல்லாம் பார்க்கறது பார்த்தா கூட்டங்களை பார்த்தா அப்படியே கூட்டங்களை பார்த்து மெதுவா அந்த கூட்டத்துக்கு மத்தியத்தில் அந்த பட்சண பாட்டியை பார்த்துட்டார் காஞ்சிபுரம் மகாத்மா. அப்படி பட்சண பாட்டியை அப்படி பார்த்தா பார்க்கணும் பார்த்தாரு. கண்ணத்துல அப்படியே மன்னிக்கணும் பாட்டு. நீங்க சுவாமிகளா அன்னைக்கு என்ன சொல்ற, லட்சாணம் கொடுக்க முடியாது உனக்கு என்ன, நான் என்ன காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டாவே இந்த பாட்டு
அன்னைக்கு என்ன பதில் சொல்றாரு? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எனக்காக நீங்கள் காத்திருக்கும் காலம் வரும் பாட்டி, காத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தானே. சுவாமிகளா எல்லாரும் காத்திருக்கிறது அந்த பாட்டி தானே காத்திருக்கா. இப்ப சொல்லுங்க, காஞ்சிபுரம் மகாபரிவா காஞ்சிபுரத்துக்கு இன்னே பிறந்தவர், சுவாமிகளாக வரணும்னே இறக்கப்பட்டவர். ஏற்பட்ட ஆச்சாரியாருடைய சந்தியை உபன்யாசம் பண்ற பாக்கியம் அதான் நினைச்சு பூரிக்கணும். இந்த இடத்துல அவருடைய அவதாரஸ்தலம் அப்படிங்கிறது. ராமனுக்கு அயோத்தி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மகாபரிவா பக்தர்களுக்கு இந்த விழுப்புரம் இந்த ஸ்தலம், இந்த இடம். ராமனுக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் இந்த இடம். அதை புரிஞ்சுக்கணும். வேறுபட்ட ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆச்சாரியாருடைய அனுகிரக விசேஷம், தனி விசேஷம். அவர் கும்பகோணத்தில் தான் தங்கியிருந்தார். சொல்லப்போனா ஆச்சாரியார கும்போண சுவாமிகள் சொல்லுவார். கும்போண சுவாமிகள் கும்போண பெரியார் திருவிழந்தூர்கிற கஷேத்திரத்துல ராத்திரி 10 மணி வரைக்கும் தண்ணியில் இருந்து ஜெபம் பண்ணுவார். குட்டி குழந்தை அங்க போய் உட்காந்து தண்ணியில் இருந்து ஜெபம் பண்றதுலேயே வடக்கு மேலெல்லாம் அடிக்கல் வைத்தல ஏற்றிட்டு கரையில நின்றுருப்பார். சுவாமிகள் எப்ப திரும்பி வருவார், சுவாமிகள் எப்ப திரும்பி வருவார் அப்படின்னு காத்துட்டே எடுத்துட்டு இருப்பார். 8 மணி 10 மணி ஆயிடுச்சுன்னா ரொம்ப நாளைக்கு இன்னும் குழந்தை சேரலையே அப்படின்னு மேலத்து மேலெல்லாம் காலையில இறங்கி போய் ஆச்சாரியாட்ட தபஸ் பண்ணி போறோம், நாளைக்கு முந்தைய தபஸ் பண்ணிக்கலாம் வாரிங்கன்னு தெரிவாட போடுவா. அதுக்கப்புறம் கரையேறி வருவார். அவ்வளவு தபஸ் பண்ணிக்கலாம். இப்போ சொல்றேன், தண்ணிக்குள்ளார நின்று ஜபம் பண்ணினால் ஒன்று போட்டினால் கிரகண காரணம்னு சொன்னாங்க. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கிரகண காலத்துக்குள்ளார ஒருத்தர் மூழ்கி தண்ணிக்குள்ளார ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணினாலே அந்த மந்திரம் சித்தி ஆயிடும். மந்திர சித்திக்கு ரொம்ப முக்கிய அக்ஷரம். பஞ்சாட்சரம் அப்படின்னா 5 லட்சம் ஆவர்த்தி ஜபம் பண்ணணும், 50,000 ஆவர்த்தி ஹோமம் பண்ணணும், 5,000 ஆவர்த்தி அர்ப்பணம் பண்ணணும், சீலதர்ப்பணம் பண்ணணும், 500 ஆவர்த்தி சீலதர்ப்பணம், 5 லட்சம் ஜபம், 50,000 ஹோமம், 5,000 சீலதர்ப்பணம், 500 பிராமணி போதும். இதுதான் மந்திர சித்தியுடைய புரஸ்தர விதி. இதுதான். ஆனா கிரகணத்தின் போது தண்ணிக்குள்ளார நின்று ஜபம் பண்ணினாலேயானால் அந்த மந்திர சித்தியாயிடும். எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பாடசாலை பையன் சொல்ல உங்களை மாதிரி பாடசாலையிலெல்லாம் இருந்து படிச்சுதான் எல்லாரும் குருநாதாரா வர. காஞ்சிபுரம் படத்துக்கு ரிக்வேத அத்தியனம் பண்ணினவர்கள் குருநாதராக அலங்கரிப்பார்கள். சிங்கேரி மடத்துக்கு எதிர்வேதத்தை அத்தியனம் பண்ணினவர்கள் சிங்கேரி பீடாதிபதியாக அலங்கரிப்பார்கள். ஒவ்வொரு மடத்துக்கும் ஒவ்வொரு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பிரம்ம வித்தியை படிக்க வந்த பாக்கியசாலி. அக்னிர்மே வாசிஷ்டிதா ஹிருதயே ஹிருதயம் மயி அஹம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி. வேதத்தை சொல்ல 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 அப்படியே அது வாக்கிலேயே இருக்கும் அந்த வேத சப்தம். அதனால வேற வாக்குன்னு வாயால சொல்லணும். என்னோட பிரயாணம்லாம் வெளியூர்லாம் வரும்போது யாராவது கடையில் இறங்கி ஏதாவது ரொம்ப பசிக்கிறது சொற்பமா ஆகாரம்லாம் பண்றேன்னு சொன்னா அவளுக்கு சொல்லுவேன், நம்மளாம் அந்த மாதிரி ஆகாரம்லாம் பண்ணக்கூடாது. என்ன நம்ம வாக்குல நம்ம ஹிருதயத்துக்குள்ளார வேதமாக தான் இருக்கிறாள். அவளுக்கு அசுத்தமான ஆகாரத்தை நம்ம உட்கொண்டு கொடுக்கக்கூடாது. அசுத்தமா ஹோட்டலெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. அதனால ஆசாரமான அன்னத்தை தான் நம்ம எல்லாம் உள்ளனம். அதனாலதான் பழங்கள் சாப்பிடலாம். ஏதாவது ஒரு பிராமணத்தை போய் பௌதி பிக்ஷாந்தேகின்னு கேட்டு வாங்கி சாப்பிடலாம், தப்பு கிடையாது.
ஒருபோதும் அனாச்சாரமான ஆதாரங்களை உட்கொள்ளக்கூடாது. அனாச்சாரம் ஒரு விஷயம் என்னன்னா, 10 வருஷம் ஒருத்தர் விடாம பிராபஸ்தானம் பண்ணி சஞ்சாரம் பண்ணி ஜபம் பண்ணி சிவபூஜை பண்ணிட்டே இருக்கிறவர் ஒரே ஒரு வேளை அனாச்சாரமா ஒரு 10 நிமிஷத்துல போய் ஒரு அனாச்சாரமான ஆதாரத்தை சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க. அடுத்த அரை மணிக்கு அவருக்கு ஜபம் பண்ண நினைக்கிற என்ன பண்ணும்? ஆகாரத்தை பொறுத்துதான் சித்த விருத்தி மனசு என்ன நீங்க உட்கொள்ற அன்ன சுத்த என்னென்னலாம் சொல்றது. அதெல்லாம் நான் கதையில சொல்ல விரும்பல. ஏன் அப்படின்னா, சமைக்கிறவா எந்த எண்ணத்தோட சமைக்கிறாளோ அந்த எண்ணம் அந்த எண்ணத்தை சாப்பிடுறவர்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. உபதேசம் பண்ணும் பொழுது பாகவதத்துல கபில தேவபூதி சம்பாதத்தை கபில பகவான் சொல்லும்போது சொன்னார், அப்ரமத்தா அப்படின்னா ஸ்திரீக்கள் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஏன் ஜாகிரதையா இருக்கணும்? அவ போற சாதத்துல தானே புருஷா குழந்தைகள் சன்னியாசிகள் எல்லாரும் சாப்பிடணும். அவ நல்ல எண்ணத்தோட சமைக்கப்பட வேண்டும், நல்ல எண்ணத்தோட பரவாடப்பட வேண்டும். அப்பதான் அந்த சாப்பிடுறவர்களுக்கு அந்த நல்ல எண்ணங்கள் உள்ளே வரும். நீங்க பாருங்க, பழிவாங்கிற நாடகங்க பார்த்துட்டே சமைச்சுட்டே வச்சுக்கோ, அது என்ன யோசிச்சு சொல்றேன். அதனாலதான் அப்புறமத்தா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கப்பட வேண்டியவர்கள் ஸ்திரீகள். ஆச்சாரியர் கும்போண சுவாமிகளை தான் தீர்த்தத்துக்குள்ளதெல்லாம் நிறைய ஜபம் பண்ணினார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு எல்லாரும் கும்போணம் மடத்துல அப்படியே வரிசையா வந்து நின்று சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிஞ்சு தீர்த்தம் குங்குமம் ஜலப்பிரசாதம் அப்படியே வரிசையா வாங்கிட்டே வர எல்லாரும் வாங்கிட்டே வரும் பொழுது ஒரு சமயம் ஒரு நாளைக்கு ஒரு அம்மா கிட்டக்க வந்து தீர்த்தத்தை வாங்கிக்காமல் ஓரமா நின்று ஜலத்தை கொட்டி அழுதுட்டே இருக்கார். அவங்க சொல்றேன், நமக்கு உண்மையான ஆச்சாரிய பக்தி இருந்தேனால் காஞ்சிபுரம் போய் அந்த காஞ்சிபுரம் மகாபலிவா அதிஷ்டானத்துக்கிட்ட நம்ம போய் நிற்கும் போது நம்ம கண்ணிலிருந்து அதே மாதிரி ஜலம் கொட்டலாம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ணிலிருந்து ராஜ்யமா ஜலம் வழிந்ததே ஆனால் நம்ம உண்மையான பக்தி வச்சிருக்கோம். அதுதான் உண்மையான குரு பக்தி. இதுதான் உண்மையான குரு. அப்படி ஓரமா நின்றுட்டு அந்த அம்மா அழுது இருக்க பெரியவா எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு அந்த அம்மா அப்படி திரும்பி பார்த்துட்டா அந்த அம்மா கண்ணு தெரிகிறது, நம்ம அழகு தெரிகிறது. பெரியவா கிட்ட கட்டி விட்டு எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு விட்டு அந்த அம்மா ஏன் வந்து பிரசாதமே வாங்கி கொள்ளவில்லை மேனேஜரை கூப்பிட்டு கேட்டா, அப்ப மேனேஜர் நேரம் அந்த அம்மாட்ட போய் ஏமா அழுதுட்டே நிற்கிற 8 மணி நேரமா, ஏன் பெரியவாட்ட வந்து பிரசாதம் வந்து வாங்கிக்கல நீங்க அப்படின்னு. உடனே இல்ல நான் வாங்கிக்கலாமா வாங்கிக்க கூடாதான்னு தெரியல, அதனால ஒரு ஓரமா நின்று இருக்கேன். மேனேஜர் சொன்னா, மகாபலிவா கிட்டக்க வந்து உங்க குறைய சொல்லுங்க, ஏன் ஓரமா நின்று அழுது இருக்கேன், பெரியவாட்ட வாரன்னு சொல்லுங்க உங்களுடைய குறைகளை அப்படின்னு சொன்ன. உடனே கிட்டக்க வந்து நின்று பெரியவா அப்படி பார்த்தா அழுந்தேன். பெரியவா தான் அவன் வாய் விட்டு கேட்கல, ஏன் பிரசாதம் வாங்கிக்கல அப்படிங்கிறப்ப பார்வையினால கேட்டார். எங்க அம்மா சொன்னா, எங்க ஆதிக்காரர் வாணிஜ்யம் சம்பாதிப்பதற்காக வியாபாரத்துக்காக வெளிநாட்டு போனா ஒரு லெட்டர் போடல, ஒரு இடத்துல இருக்கேன் இல்லை ஒன்று பண்ண. அப்பெல்லாம் போக்கு வசதியெல்லாம் கிடையாது, ஒரு வசதியும் இல்லை. எங்க அதிகாரி எங்க இருக்காரு என்ன ஆனாலுமே தெரியல. இப்ப நான் சுமங்கலியாக புரியல, உங்க கிட்டக்க வந்து நின்று அந்த குங்குமத்தை வாங்கிக்கலாமா தீர்ப்பத்தை வாங்கிக்கலாமா எனக்கு ஒன்றும் தெரியல, புரியாத கஷ்டப்பட்டு இருக்கேனா அப்படின்னு நம்ம அழுதுண்டே ஆசாரியார் சந்திப்பில் அழுதுண்டே சொல்ற.
அர்ச்சனை அப்படின்னு இருக்க சொல்லுவது நம்மளால என்ன சொல்றாங்க. 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு ஏதோ ஜபம் பண்ணினா, ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு ஜபம் பண்ணிட்டு அப்புறம் மெதுவா கண்ணை திறந்து அம்மா அருகில் வர சொல்லு, கிட்டக்க கூப்பிடு, கிட்டக்க கூப்பிடு. இந்த பிரசாதத்தை வாங்கி, அபிஷேக பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுவாயாக. நான் கொடுக்குற குங்குமத்தை நெத்தியில் எட்டிப்பாயாக. ராஜகாரம் உயிரோடு இருக்கா, நீ சுகங்களிலா, நீ கவலைப்பட வேண்டாம். அது மாத்திரம் சொல்லல, இப்ப நீ ஆற்றுக்கு போய் இன்னொரு 1/2 மணி நேரம் உன் கணவன் உன்னை தேடி வருவா. அம்மாவை கிட்டக்க நிறுத்தி வச்சு கை நிறைய குங்குமத்தை அள்ளி அவருடைய கையில் அப்படி தூக்கி போட்டார். வந்துருந்தான். நான் ஏதோ கதையில உன்னை சொல்றேன், அந்த அம்மாவோட நிலை எப்படி இருந்திருக்கும். தினம் காத்தால ஸ்நானம் பண்ணிட்டு புடவையை கட்டிட்டு கண்ணாடிக்கு தாக்க நின்று கையில குங்குமம் சுமட்ட வச்சுட்டு நெத்தியில் எடுக்கலாமா, கூடாதா, நெத்தியில் எடுக்கலாமா, சுத்திக்க கூடாதான்னு தினம் அழுந்திருந்தவள். அப்படி அழுந்திருந்தவள் ஆச்சாரியால் சன்னிதானத்துக்கு வந்து அவருடைய கிருபையை வாங்கின்ற உடனே, குரு கிருபையை வாங்கின்ற அடுத்த க்ஷணம் ஆத்துக்கார் உயிரோட இருக்கா, இப்ப 1/2 மணி நேரம் உன்னை தேடி வருவா, ஆத்துக்கு போய் சீக்கிரம். அந்த அம்மா அவ்வளவுதான் ஆஞ்சநேய சுவாமி ஓடினாடா, ஆத்துக்கார் வராது. அடுத்த 1/2 மணி நேரத்துல ஆத்துக்கார் வந்துட்டார், உயிரோட வந்துட்டார். உயிரோட வந்தது ஆச்சரியம் இல்லை, அவள் அடைந்த சந்தோஷம். மறுநாளைக்கு காத்தால் அவ 2 பேருக்கு ஸ்நானம் பண்ணி பழுதகச்சை கட்டிட்டு 9 கட்டிட்டு ஆச்சாரியார் சன்னிதியில வந்து நின்ற போது அவர்களுடைய மனோநிலை எப்படி இருந்துவிட்டோம். நான் கதையை சொல்லணும். பல நாட்கள் பல வருஷங்கள் அழுதுகிட்ட அழுகை எல்லாம் ஒரு க்ஷணசங்கேன சாத்து, ஒரு க்ஷண காலத்துல மகான்கள் கிட்டக்க வந்த உடனே அது எப்படி நிவர்த்தி. ஆச்சாரியார் நல்லவருக்கு நல்லவர், பொல்லாதவருக்கு பொல்லாதவர், அதையும் சொல்லுங்க. ஒரு ஊர்ல மகாபலிவா கையிருந்தா, அந்த ஊர்ல வேறொரு சுவாமிகள் இருந்தா, அந்த வேறொரு சுவாமிகளுடைய மடம் இருக்கு. அந்த வேறொரு சுவாமிகள் மடத்துல எல்லாரும் ஒரு நாளைக்கு காஞ்சிபுரம் பெரியவா அந்த ஊர்ல அந்த அக்ரஹாரத்தை அப்படியே நடந்து வரப்போறார். இது வெளியே சுவாமிகள் வரப்போறாருன்னு வாசல எல்லாரும் காவல் தெரிஞ்சு கோலம் போட்டோம். நாளைக்கு இந்த வெளியே காஞ்சிபுரம் மகாபிரிவா. அப்ப வேற ஒரு மடம் இருக்கு அந்த ஊர்ல. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த மடத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் மகாபிரிவா எப்படி வரும் பொழுது நம்மளும் பார்த்ததுன்னா சரியா வராது. பெரியவாளை நம்மளும் ஏதாவது ஒரு வரவேற்பு கொடுக்குறோம். அதனால பூர்ண கும்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு பெரியவாளுக்கு மாற போடணும், புஷ்பஹாரம்லாம் வாங்கி வரணும். வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டார். இந்த மாலையை கொண்டு போய் நேரம் பெரியவாளை கொண்டு போய் சமர்ப்பிச்சு பெரியவாளுக்கு நேரம் போட்டுக்கணும். அதுதான் நடக்கக்கூடிய சமாதானம். அதுல பாருங்க ஒரு குயுக்தி, ஒரு மனுஷிய புத்தி இருக்கிறதுல அப்ப மாறும், குறைக்கு மாறி க்ஷணத்துக்கு க்ஷணம் ஆகும். அவன் என்ன நினைச்சார், அந்த மடத்து மேனேஜர் அவனுடைய குருநாதனுடைய பாதையை அந்த இடத்துல இருக்கு. ஆச்சாரியாளுக்கு அந்த மாலையை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கும் தெரியாம அந்த மாலைய அந்த மடத்தினுடைய குருநாதனுடைய பாதுகை மேல அந்த மாலையை போட்டுட்டோ கொஞ்சம் நமக்கெல்லாம் கடையில இருந்து வாங்கி வந்த மாதிரி தெரியும். அவர் என்ன பண்ணிருக்கா, அந்த குருநாதனுடைய பாதுகை மேல அந்த மாலையை போட்டுட்டோ எல்லாரும் மோனதாரத்தோட வாசல மகாபிரிவாள அரட்டே வரவேற்பு கொடுக்கறதே இந்த மாலையை கொடுத்தோம். மெதுவா பெரியவாட்ட சமர்ப்பிச்சு மெதுவா அந்த மாலையை தன் கழுத்துல போட்டுட்ட அடுத்த க்ஷணம் எங்க குருநாதனுடைய பாதத்துல பாதுகையில போட்ட மாலையை நீங்க இப்ப போட்டு
இனிமே நீங்களும் எங்க குரூப்பு அணையினவர்தான் அப்படின்னு சொல்லணும். அந்த மனுஷிய புத்தினால அதெல்லாம் மாத்தி கீட்டி எல்லாம் பண்ணி அந்த பாதுக மேல மாலையை போட்டுவிட்டு சத்தம் போடாத வாசலை கொண்டு மாலையை கொண்டு நிறுத்தினார். வாசல இருக்கிறார், ஆசாரியார் வரார். வரும்போது எல்லாரும் பெரியவாளுக்கு எதிர்கொண்டு வரவழைச்சு வந்து நல்லா கொடுக்கறது. எல்லாரும் பூர்ணம் கொடுத்தா பெரியவா கையால தொட்டா தாமாவத அந்த மாலையை கொண்டு நிறுத்தினார்கள். இப்ப எடுத்து அவர் மேல போட்டு போறாரு. மேல நினைச்சிட்டு என்ன பண்ணா தெரியுமா, நான் தாமாவத மாலையை வந்து நிறுத்தினா மனத்து மேலையில கூட்ட மாலையை அவர் மேலே போட பிரசாதமா அவர் மேலே போட்டுட மாட்டாங்க. அவர் மேலே போட மாட்டாங்க அப்படின்னா அந்த மனுஷருடைய முகத்தை கறி பூசினா மாதிரி பக்தர்களுக்கு தான் அனுகிரகம் முடியும். அவரை தபாலிக்கணும்னு நம்ம நினைச்சோமே, ஆனால் நம்ம தான் தோத்து போவதே வழிய ஒரு நாளும் ஒருபோதும் ஆச்சாரியால நம்மளால் இருக்கவே முடியாது, சாத்தியமே கிடையாது. அவர் பரமேஸ்வர ஸ்வரூபம் நடமாடும் தெய்வம். அவர்கிட்ட போய் நம்ம புத்தி போய் காமிக்க முடியுமா? காண்பிக்கலாமா? அவர் எப்பேற்பட்ட அனுகிரகம் மூர்த்தி. அவரால் அவர்கிட்ட போய் க்ஷேமத்தை அடைஞ்சவா எத்தனை பேர்? காஞ்சிபுரம் படத்துல ஒரு பக்தர் புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டே இருந்தார். யாரோ காப்பார 4 மணிக்கு எழுந்துப்பர், பல்ல தேப்பர், குளிப்பர், நேர எல்லா பூச்செடி நந்தவனத்திலையும் போய் புஷ்பத்தெல்லாம் பறிச்சுட்டு வந்து ஆச்சாரியாட்ட கொண்டு வந்து கொடுப்பர். அதுல ஒரு விசேஷம் என்னன்னா, ஆச்சாரியாட்ட எல்லா புஷ்பத்தையும் கலந்து கட்டி கொடுக்க கூடாது. நந்தியாவர்த்தம் தனியா இருக்கும், அதுக்கப்புறம் அருகம்புல் தனியா இருக்கும், அரளின்னா அரளி தனியா இருக்கும், மல்லிகைன்னா மல்லிகை தனியா இருக்கும், முல்லைன்னா முல்லை தனியா இருக்கும், ரோஜா தனியா இருக்கும். ஏன்னா சில இடங்கள்ல சில பூஜை பண்ணலாம், சில இடங்கள்ல சில இடத்துல பூஜை பண்ணக்கூடாது. ஸ்நான சங்கல்பம் சொல்லும் பொழுது ஜீவாரம் நட்சத்திரம் சொல்லணும். சில பேர் யோகம் கரணம் உடனே சித்தரும் பஞ்சாயத்து சொல்றேன், மெசேஜ் சொல்றேன், இன்ன யோகம் இன்ன கரணம் அப்படின்னா சொல்ல முடியாத. அதை நித்திய ஸ்நானத்துக்கு சொல்லணும், ஆனா ஸ்ராத்தத்தன்னைக்கு சொல்லக்கூடாது. ஏன் ஸ்ராத்தத்தன்னைக்கு யோக காரணம் சொல்லக்கூடாது அப்படின்னா, சில கரணங்கள்ல ஸ்ராத்தம் பண்ணாதேன்னு இருக்கு. சில ரிஷிகள் சொல்லியிருக்காங்க. அசந்தர்பவசாது அன்னைக்கு அந்த காரணமா இருந்துக்குன்னா இந்த ஸ்ராத்த நட்டமான பண்ணணும். அதனால என்ன பண்ணணும்? நித்திய சொல்லணும், நட்சத்திரம் சொல்லணும். விஷ்ணு யோக விஷ்ணு கரண ஏவம் பண்ண விஷயத்துல விஷயத்தாய அவசியா ஸ்ராத்தத்தை கொண்டு போனோம். அப்படியா உடனே இல்ல நான் அந்த யோகம் சொல்லுவேன் சொல்ல யாரு வேண்டாம். அது அருகமா இருந்தா பிரச்சனை இல்லை, அனர்கமா போயிட்டு வச்சுக்கோங்க. நம்மளே பாவமணி நாட்டாங்க, தெரிஞ்சு பாவமணி நாட்டாங்க. அது போல ஆச்சாரியார்கிட்ட காப்பால என்ன ஸ்நானம் பண்ணி புஷ்பங்கள்லாம் பெருத்து கொண்டு வந்து ஆச்சாரியார் சன்னிதியை கொண்டு வைப்பா ஒரு பக்தர். ஆனா ஒரு விஷயம் பாருங்க, ஒரு நாளைக்கு கூட தெளிவா கிட்ட போய் நின்று எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டதே கிடையாது. பிள்ளைக்கு உத்தியோகம் கிடைக்கணும், பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், பிள்ளைக்கு குழந்தை கொடுக்கணும், பிள்ளைக்கு பிரச்சனை திருவள்ளூரும் பிளாட் ஒன்று அர்த்தம் வேணும், அது வேணும் இது வேணும், உயர்ந்த ஸ்தானம் வேணும் அப்படின்னா பிரார்த்திக்கிறோம் நம்ம போய். ஆனா பல வருஷங்களாக புஷ்ப கைங்கரியத்தை கொண்டு ஆச்சாரியார் சன்னிதியை கொண்டாரை ஒழிந்து ஒரு நாள் கூட அவர் ஆச்சாரியார் தனக்கு வேணும் கேட்டதே வேணும் அது வேணும் எதுவும் கேட்கவே மாட்டார். ஒரு நாளைக்கு வெளிகாலத்தால் அவர் எல்லா புஷ்பத்தையும் அப்படி பறிச்சுட்டே இருக்கே இருக்கு. அந்த புஷ்ப செடிக்கு நடுப்ப ஆச்சாரியார் வந்து நின்றார், எதிர்பார்க்காம வந்து நின்றார். அப்படி எதிர்த்தாலும் வந்து நின்றுட்டு புஷ்ப கைங்கரிய மன்னர் அவரை பார்த்தேன், திரும்பி பார்த்தேன். அவர் பேரை சொல்லி கூப்பிட்டார். அவரை எதிர்பார்க்கவே இல்லை ஆச்சாரியார் இங்க வருவார்னு.
எதிர்த்தாப்புல வந்து நின்ற உடனே ஆச்சாரியாரை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணினாங்க, அந்த பெருசிருக்கிற புஷ்பம் என்ன சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில பிரிச்ச புஷ்பம் அத்தனை புஷ்பத்தையும் ஆச்சாரியார் காரடியில கொட்டினா கீழே விழுந்து வந்தான். மகாபதிவா அவரை பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அப்பா டாக்டர் அற்புதமான ஒரு பதில் சொல்லிட்டாரு. இதுவரைக்கும் யாரும் சொல்லாத பதில். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் பெரியவா, ஆச்சாரியார் சேவை போறோம், குரு திருப்ப போறோம், குரு கடாட்சம் போறோம், குருவோட அனுகிரகம் போறோம், வேற ஒன்றும் மகா பெரியவா இந்த மடத்துக்கு வர பக்தா எல்லாரும் எனக்கு தனக்கு அது வேணும் இது வேணும்னு தான் இங்க வரா. நீங்க இந்த ஊர்ல இங்க மடத்திலேயே இருந்து ஒண்ணுமே வேண்டாங்கிற இல்ல, உனக்கு நான் ஏதாவது ஒண்ணு கொடுத்தே ஆகணும், நீ அதை வாங்கிட்டே ஆகணும், உனக்கு என்ன பண்ணு சொல்லு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அடுத்த கணவர் என்ன பண்ண தெரியுமா, நமஸ்காரம் பண்ணி எழுந்து நின்றுட்டு பெரியவா எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைத்தீர்களே, இனி ஒரு அம்மா பயங்கரவை நான் பிறக்கக்கூடாது, மோட்சம் வேணும், இதை உங்களால் நீங்க எனக்கு அனுப்பணம் பண்ணீங்கன்னா அது போகும். அப்படி ஒரு கேள்வி கேட்டார். தெளிவா ததாஸ்து கொடுத்தேன்னு சொல்லல, தெளிவா நகர்ந்துட்டார். அவர் இந்த கேள்வியை கேட்ட உடனே தெளிவாக்கு ஆச்சரியமா இருந்தது. நகர்ந்துட்டார். நகர்ந்த உடனே அடுத்த புஷ்ப படிக்க போயிட்டார். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் காந்தியோட படத்திலேயே சிசூஷை பண்ணிட்டு இருந்தார். வயசான காலம் வந்ததும் பிள்ளைலாம் நேரம் வந்தா ஆசாரியார் வந்தா நானா கைகரியம் பண்ணிட்டா, குரு கைகரியம் பண்ணியிருக்கா, எங்க அப்பாவுக்கு வயசாயிடுது, இனிமே வந்து அவரே அவர் வேட்டியை தூச்சிருந்து அவரே அவரை சாப்பிட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் மாறியாச்சு. அதனால நாங்க இனிமே அவர் ஆத்துல போய் நாங்க பாதுகாக்கணும், தெரியல ஆங்கிலம் பண்ணி போலாம். வாசம் நம்ப நமதாலபியமானஸ்ய புத்திரார்த்தம் நாஸ்தி வைசுகம். தசரதன் ராமாயணத்துல நான் கொஞ்சுவதற்கு எனக்கு பிள்ளை இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம், வயசான காலத்துல என்னை பாதுகாப்பதற்கு கொஞ்சுவதற்கு ஒரு பிள்ளை இல்லை அப்படின்னு. நான் கொஞ்சுவதற்கு என்னை கொஞ்சுவதற்கு குழந்தைகள் இல்லை. அதனால குழந்தைகளை கூப்பிடுறாங்க உடனே பெரியவா அனுகிரகம் பண்ணி கேட்டுவாங்க அனுப்பிச்சுட்டார். அவர் ஆத்துக்கு போயிட்டார். அவர் ஆத்துக்கு போன சில வருஷங்கள் கழிச்சு ஒரு நாளைக்கு பெரியவா பண்ணிட்டே இருக்கா. நம்ம பூஜை பண்றதுக்கும் ஆச்சாரியார் பூஜை பண்றதுக்கும் ஏனி விசாரிக்கிட்டார். ஏன் அப்படின்னா நம்மலாம் அடிக்கடி இடியாரத்தை பார்த்துட்டே இருக்கும். மணி 6,000 உடனே இதை கொஞ்சம் அடுத்த சொல்றேன் அப்படின்னா யோசிக்கிறோம். பெரியவா என்ன பூஜை தான் முக்கியம். நீங்க சாதிக்கணும் பூஜை பண்ணணும், அதுதான் டயத்தான பண்ணணும். அப்ப பூஜை பண்ணிட்டே இருக்கிறவர் நிறுத்தி நிதானமா பூஜை பண்ணக்கூடிய அந்த பெரியவா ஒரு பூஜை பண்ணிட்டே இதுக்கட்டு ஒரு 3/4 மணி நேரம் எடுத்து என்ன தோணித்ததோ தெரியல பூஜை பண்றாங்க. மகாநீதி பண்ணினார், கற்பூர ஆட்சியம் பண்ணினார், எல்லாம் பண்ணிட்டார். உடனே சிஷ்யாளுக்கெல்லாம் ஆச்சரியம், ஆனா நிறுத்தி பூஜை பண்ணுவாங்க. அப்படின்னா என்னமோ ரொம்ப அவசரமா பூஜை பண்ணாலும் புரியுது. காந்திபுரம் படத்தில் சந்திரமணி சில நிவேதனம்னா ரொம்ப ஆச்சாரமான பூமியிலேருந்து ஜலத்தை எடுத்து விறகெடுப்பதை சமைச்சு கல்லோரத்தை அரைச்சு அப்படின்லாம் பண்ணுவோம். நம்ம தெரிவிக்கிற மாவுக்கு மாவுகளை பண்ணலாம். இட்லி மாவு கிலோ ₹200, தோசை மாவு கிலோ ₹200. அது எப்பேற்பட்ட வாழ்வதால் எத்தனை இட்லி வேணாலும் தானே, எவ்வளோ காசு வேணாலும் தானேங்கிறாங்க சொல்லிட்டானே. கவலை இல்லை, மாவுங்களை கிட்ட கட்டினா நம்ம என்ன கண்ணாடி பார்த்தா யோசனை.
பெரியவா வந்து விட்டுக்கிட்டுக்கிட்டேன்னு பூஜை பண்ண மகாநிலையத்தை கொண்டு வைக்க சொன்னா நிவேதனத்தை வச்சா பூஜையை முடிச்சா யாருக்கும் சந்திரமௌலீஸ்வர தீர்த்த பிரசாதம் கொடுக்கல நேர கோத்தாங்கரைக்கு ஓடுறாங்க மாறமாட்டாங்க. எல்லாமே விலட்சணமா இருந்தது அன்றைய தினம். என்னன்னா ஸ்நானம் பண்ணிட்டு தான் பூஜை பண்ண வேண்டிய பூஜை முடிஞ்சு ஸ்நானம் கிடையாது. நிதானமாதான் பூஜை பண்ணுவோம், ஸ்பீடா பூஜை பண்றாரு. அவர் எதுக்கு ஸ்நானத்துக்கு போறார், என்னது போறார் ஒன்றும் புரியல. ஆனா அவர் தண்ட கட்டோட குளத்துக்கு போறாரு உடனே அவர் ஸ்நானத்துக்கு போறாரு. அவருக்கு அதுக்கப்புறம் கட்டிக்க வேண்டிய வடிவ விஷயத்துல ஒரு சிஷ்யம் ஓடுறான். அந்த சிஷ்யம் எப்படி ஓடான்னு தெரியுமா, அதை கவலை கேட்கலாம். இதே நம்மளோட விவகாரம் இருந்து அந்த வெற்றியை தொடக்கூடாது. பின்ன என்ன ஆச்சாரியா வஸ்திரத்தை கையில் எடுக்கிறோம், ஸ்நானம் முடிஞ்சு ஈரத்தோட வஸ்திரத்தை எடுக்கிறோம். அவ்வளவு ஆச்சாரமா இருந்தாலும் அவன் ஆச்சாரியா கிட்டக்க போக முடியும். ஏன்னா நம்ம குழம்பு கையோட பேன் சுத்த போடுறோம், குழம்பு கையோட பாஜை கேட்ட சொல்லணும். அந்த அந்த கேசருக்கு முட்டது அதுக்குள்ள லைட்டர் அந்த லைட்டர்ல இருக்கிற பத்து ரூபாய் ஏற்றி பத்து போன வாக்கு போன பத்து இந்த லிப்டில் சுவிட்ச் பட்டன் ஒன்று கொடுத்தேன்னா அதை எச்ச பண்ணணும்னு சொல்றான். அக்னி ஹோட்டலையும் சொல்றேன், இந்த பட்டனை சொல்றேன் இல்லையா? அதனாலதான் சிராதத்தை சொன்னா பிதிர்கள் வந்த உடனே எல்லாரும் ஸ்நானம் பண்ணி ஈரத்தோட ஆரம்பிக்கும். சமைக்கிறவா ஸ்நானம் கொண்டு ஆரம்பிக்கிறோம், சிராதம் பண்றோம் ஸ்நானம் கொண்டு ஆரம்பிக்கிறோம், சிராதம் சாப்பிட்றோம் ஸ்நானம் கொண்டு சாதம் சாப்பிட உட்காரணும். அதனால சிராதத்தை வேற விதமா ரிஷிகள் மாற்றி கொடுத்தாங்க. கலியுகத்துல இப்படின்னா பண்ணுவாங்க பிற்காலத்துல. இப்பவும் சொல்றேன், உங்களால நீங்க சிராதம் பண்ணும் பொழுதோ சிராதத்துக்கு வந்த பிராமணா நான் அதிலே குடிச்சு வந்துட்டேன்னு சொன்னா விடாதீர்கள். எங்க ஆற்றுலதான் நீங்க சாதம், நீங்க வந்துதான் சாதம். எத்தனையோ எச்சரை முதிச்சுட்டே வரேன், எத்தனையோ அசிங்கங்கள் தாண்டி வரேன். ஆனா நீங்க எல்லாரும் இங்க வந்து ஸ்நானம் பண்ணிட்டு தான் சாதம். அவர் ஸ்நானத்துக்கு போகாத உடனே சிஷ்யம் என்ன அப்படின்னா பறக்க தான் மூழ்கிட்டு ஸ்நானத்தை பண்ணிட்டு ஈர வெட்டியோட வடி வசத்தை இருந்துட்டு நேர போட்டா அங்கே ஓடிடும். முடியல மூழ்கி ஸ்நானம் பண்ண ஸ்நானம் ஒரு அரை மணி நேரம் ஜபம் பண்ணிட்டார். அரை மணி நேரம் ஜபம் பண்ணிட்டு ஒரு 13 ஸ்நானம் பண்ணினார். எண்ணிண்டே 1 2 3 4 13 ஸ்நானம் பண்ணினார். 13 ஸ்நானம் பண்ணிட்டு கரையேறினார். கரையேறின உடனே சிஷ்யா அவருக்கு மணி வஸ்திரங்கள்லாம் கொண்டு போய் கொடுத்தார்கள். அப்ப ஆச்சாரியாருடைய அனுப்ப தொண்டர், ரொம்ப வேண்டியப்பட்ட தொண்டரா இருக்கக்கூடியவர் ஒரு தொண்டர் கிட்ட வந்து ஆச்சாரியார்கிட்ட இன்னைக்கு காரியங்கள்லாம் ஒரு வைசித்திரியமா இருக்கு, ஆச்சரியகரமா இருக்கு. ஸ்நானம் பூஜை ஸ்நானம் பண்றேன், என்னென்ன புரியல. யாருக்குமே நீங்க இன்னும் சந்திரமௌலீஸ்வரர் பிரசாதம் தீர்த்த பிரசாதம் கொடுக்கல. ஏன் நீங்க வந்துட்டு எங்களுக்கு தத்துவம் புரியல, தெளிவாக்கணும் பண்ணணும் அப்படின்னா தெளிவா காந்த வஸ்திரத்தை கட்டி கிட்டக்க வந்து நின்று அவரை பார்த்து சொன்னார். நம்ம மடத்துல பல வருஷங்களாக புஷ்பங்கள்லாம் பிரிச்சு கொடுத்தாரு. கிருஷ்ணமூர்த்தியேன்னு வந்தார். நமக்கு அவருக்கு அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார் தெரியும்? இனி ஒரு அம்மா வயசுல போட்டாதான் மோட்சம் வேணும்னு என்ன கேட்டார். அப்படி மோட்சம் வேணும்னு கேட்ட கிருஷ்ணமூர்த்தியை இன்னைக்கு காலத்தால மறைஞ்சுட்டார். மறைஞ்சுட்டார். அவர் மறைஞ்சதுக்காக நான் இங்க ஸ்நானம் பண்ண வரல, அதை தெரிஞ்சு கொள்றோம். அவர் மோட்சம் வேணும்னு கேட்டார். அவர் இந்த பிறவியை முடிச்சிருந்தாரே ஒழிஞ்சு அவர் மோட்சத்துக்கு போறதுக்கு இன்னும் 13 பிறவி வெயிட்டிங் இருக்கிறது. இதுக்கப்புறம் அவர் 13 பிறவி அடையணும். ஆனா அவர் இப்பவே மோட்சம் வேணும்னு என்ன கேட்டுட்டா. அதனால நான் என்ன பண்ணினேன், ஜபம் பண்ணி 13 ஸ்நானம் பண்ணி அவருக்கு அந்த 13 பிறவியும் இல்லாமல் பண்ணி அவரை மோட்சத்துக்கு யாம் அனுப்பிச்சோ கேட்டுட்டாங்க. வாயை விட்டு கேட்டுட்டாங்க, மோட்சம் வேணும்னு கேட்டுருக்காரு. நமக்கெல்லாம் கேட்க தோணுது.
பார்த்துருக்கோம். இந்த கேள்வி நமக்கு கேட்க தோணிக்குதா? அவருக்கு ஒரு பாடம். சிதம்பரத்தில் ஒரு பெரிய செட்டியார், பெரிய கோட்டீஸ்வரர், பெரிய கோட்டீஸ்வரர். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே என்ன பண்ணினார்? தன்னுடைய நிர்வாகத்தை நாட்டுப்பண் எல்லாத்தையும் ஒப்படைச்சார். காஞ்சிபுரம் வளர்ச்சி கொடுத்தார். அவருக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம மனித வாழ்க்கை எப்படி இருக்கப்பட வேண்டும் அப்படின்னா புளியம்பழம் மாதிரி இருக்கப்பட வேண்டும். என்ன புளியம்பழம் சொல்றேன் தீட்சிதர் அப்படின்னா, புளியம்பழத்துல பூ பூக்கும், அப்புறம் அந்த புளியும் பிஞ்சு வைக்கும், அப்புறம் நாளாக அது நல்லா பெருக்கும். நன்றாக பெருத்து நல்ல பழுத்த நிலையில பழம் வேற போடு வேற பிரிஞ்சிடும். சூரிய வம்சத்து ராஜாக்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, காளிதாசன் ரகுவம்சங்கிற புத்தகத்தை சைஷவே வித்யானா யௌவனே விஷயீஷினா வார்த்தகே முனிவிருத்தினா சின்ன வயசுல நன்னா படிச்சுடாங்க. சைஷவே அபியஸ்த வித்யா, நன்னா படிச்சுடும். படிக்க வேண்டிய வயசு, அந்த வயசுல சரியா படிக்கல அப்படின்னா பாணாலுக்க கஷ்டப்படும். இந்த சுற்றி பழத்தை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் படிக்கிற வயசுல நல்லா படிச்சுடணும். இந்த வாத்தியார் தாத்தா சாயங்காலம் 24 மணி நேரமும் உங்களுக்கு சந்த சொல்ல எத்தனை மணி நேரம் நிற்கிறதோ தெரியாது. ஆனா 24 மணி நேரமும் நீ பாடசாலையை முடிச்சுட்டு போற வரையில் மனசுல நினைச்சுட்டே இருக்க. ஏன் பண்ணிருக்கானே சொல்லி போனோம், பூஜை பண்ணி போனோம், வழியை சாப்பிட்டு முடிச்சிருக்கணும், ஆபத்தை சொல்லிருக்கணும். அவர் கேட்கிறாரோ கேட்கலையோ அவர் எண்ணத்துக்குள்ளால் அந்த எண்ணங்கள் மூடிக்கொண்டே இருக்கும். இதுதான் வாத்தியாருடைய நிலை. அப்படியே அது போல பசங்க படிக்கிறத நன்னா சைஷவே அபியஸ்த வித்யா, குழந்தையா இருக்கிறத நன்னா படிச்சிடும். அப்புறம் என்னாச்சு, யௌவனே விஷயீஷினா, நல்ல எவ்வளவு பாதுபாவம் வந்த உடனே கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை இல்லை வீடு வாசல் போக போக்கியம் அப்படின்னு வார்த்தகே முனிவிருத்தினா. 60 வயசு ஆயிடுது அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி ஆர்த்தி சமாஜாரத்துல நிறைய உள்ளது. எல்லாத்தையும் பந்தாரம் உள்ள மாட்டுவன் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு சிவ சிவான்னு ஒரு ஓரமா போட்ட சாதத்துக்கு சாப்பிட்டு பகவான் நாமாவை சொல்லிட்டு யாரும் கிட்ட சிவன் கோவில போய் வழக்கைக்கு பிரதர்சனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்ட்டான். 75 வயசுல தாத்தா பையனுக்கு மாட்டுக்கு சாப்பிட்டு போடாது, நானே என்ன நிர்வாகம் பண்ணேன், நானே ஈவி பில் கட்டுறேன், நானே வீட்டு வரி கட்டுறேன். கட்ட யாரும் வந்தாங்க, எத்தனை நாளைக்கு கட்ட முடியும் சொல்லுங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கெட்டவதி வாயு தேகாபாயே பாரியாவின் வெதி தஸ்மின் காயேன்னு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உயிர் பெறதானே போகுது. தாத்தாவோட படத்தை அப்பா சித்தப்பான மாட்டினா கர்நாடகா பார்த்தோம், அப்பாவோட படத்தை நம்ம எல்லாரும் நம்ம அண்ணா தம்பிகள் எல்லாரும் சேர்ந்து மாட்டிட்டு தான் பார்த்தோம். இப்போ என்னோட படத்தை என் புள்ள என் பேரை மாட்ட போனா அது நிச்சயம் எனக்கு மாற்றம் கிடையாது. ஏற்றுதான் நானே ஏற்றுதாங்க ரொம்ப மாற்றம். எத்தனை நாளைக்கு போட முடியாது நிற்பாங்க. அதனால வார்த்தையை முடிநிறுத்தின புதியப்பட ஒரு ஸ்டேஜுக்கு நல்லா படுத்த நிலை வந்த உடனே ஓட விட்டு எப்படி பிரியறதோ அது போல இந்த உலக ஆசையை விட்டு குடும்ப ஆசையை விட்டு விலகணும். அப்புறம் என்ன ஆகணும்னா கடைசியில அஷ்டாங்க யோகம் பண்ணி இந்த தனுன்னா சரீரம், இந்த தனுவை ஓக்கிக் கொள்ள விடலாம். என்னன்னா பாம்பு மேல ஊடின சட்டை, பாம்புக்கு சட்டை இருக்குன்னு பாம்புக்கு தெரியாது.
ஆனா சட்டையோடையே அதை அப்படியே சுத்திட்டே வந்து ஏதோ ஒரு வேடியில ஏதோ ஒரு முள்ளுல இந்த சட்டை மாட்டிக்கும், சட்டை அங்கேயே தங்களும் பாம்பு தனியா விடும். தன் மேல ஒரு சட்டை இருக்குன்னு பாம்பு எனக்கு தெரியாது. அது போல இந்த சரீரத்தை அப்படியே விட்டுட்டு பகவானோட உடனே கலந்துடணும். இதுதான் மனுஷ பெருமையினுடைய லட்சியம். செட்டியாரனுடைய கோட்டீஸ்வரன் ஆனவன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆன உடனே நேர போனார். உள்ள மாற்றப்படும் எல்லாத்தையும் ஒப்படைச்சார். லட்சக்கணக்கான சொத்து எல்லாத்தையும் கொடுத்தார். நீங்கெல்லாம் இனிமே பார்த்து நிர்வகிங்க. நான் அந்த காந்தி வஸ்திரத்தை வாங்கினேன். நேர காஞ்சியோட மனதை கொண்டுட்டார். அவன் என்ன பண்ண தெரியுமா? ஜபம், தபசு, பூஜை, புரஸ்காரம், தியானம் அதெல்லாம் ஒன்றுடைய தாம்பாளம். இந்த தாம்பாளத்துல கற்பூரம், இந்த கற்பூரத்துக்கிட்ட ஒரு மேட்ச் பாக்ஸ் இதை வச்சு அப்படியே உட்காந்து எப்பவாவது மகாபெரிவாகி மனத்தை பூஜை கட்டிலேருந்து எப்படி யார் எப்படி வெளியில் அப்படி நடந்து வரும் பொழுதும் இந்த செட்டியார் நண்பர் அவர் பெரியவாக வராத உடனே இந்த கற்பூரத்தை ஏற்றுவார். கற்பூரத்தை ஏற்றி காமிப்பார். ஒரு நாளைக்கு 4 தடவை பெரியவா வந்தாலும் 4 தடவை கற்பூரம் காமிப்பார். 10 தடவை வந்தாலும் 10 தடவை கற்பூரம் காமிப்பார். முடிச்சா கற்பூரம் வச்சிருப்பார். மேட்ச் பாக்கி வச்சிருப்பார். மடத்திலேயே அவருக்கு பேர் கற்பூர செட்டியார்னு பேர். வைசியரவர் செட்டியார், கற்பூர செட்டியார்னு பேர். அவர் வரும்போது கற்பூரத்தை ஏற்ற இப்படியே சில மாசங்கள் சில வருஷங்கள் நடந்தன. ஒரு நாள் கூட அவர் கிட்டக்க வந்து நின்று பெரியவாட்ட இது வேணும் அது வேணும் எதுவும் கேட்டதே கிடையாது. நான் சிதம்பரத்துலேருந்து வரேன், குழந்தைகிட்டலாம் பொறுப்பை ஒப்படைச்சு விட்டேன், பெரியவாட தரிசனம் வந்து இங்கே இருக்கேன்னு வந்திருக்கேன், அதெல்லாம் எதுவும் அறிமுகப்படுத்தி கொள்ளவில்லை. அவர் மாட்டுன்னு ஒரு ஓரமாக உட்காந்து எங்கே குடிக்கிறார், எங்கே சாப்பிட்றார், என்ன பண்றாரு எதுவுமே தெரியாது. ஆனா மனத்துல ஆதாரம் இருக்கிற உட்காண்டே இருக்க ஆதாரத்தை பற்றி கற்பனை. சில வருஷங்கள் கழிச்சு ஒரு நாளைக்கு தெரிகிறார். நீ வர கற்பூர காண்கிறா, விழுந்து வந்தனம் பண்றா, கிட்ட கிடக்கிற சிஷியனை கூப்பிட்டு கூப்பிடுங்க. சித்தியார் கிட்ட வந்தார். கிட்ட வந்துட்டு அவரை பார்த்து காஞ்சிபுரத்துல தங்கினது போறோம், காஞ்சிபுரத்தில் தங்கினது போறோம். திருவாலங்காடுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அங்க இருக்கிற பரமேஸ்வரனை போய் தரிசனம் பண்ணி அந்த ஊர்லயே போய் நீங்கள் தங்குவீர்களா, அங்கேயே போங்க, போய் தங்குங்கள் அப்படின்னு. உடனே இப்ப நம்மளா இருந்தா அதெல்லாம் உங்க பெயர்ந்து உங்க சரணாலயத்திலே உயிரை விட்டு விடமோ நம்மெல்லாம் சொல்லுவோம். இது நம்மளுடைய மனுஷ சோபம். அதையும் தவிர்த்து இன்னொன்னு சொல்றேன். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகான்னு சப்த மோட்சபுரியில ஒரு மோட்சபுரி தான் காஞ்சிபுரம். இங்கேயே இருந்து இப்படியே மோட்சத்தை விட அவர் சொல்லலாம். ஆனா அவர் அப்படி சொல்லல. திருவாலங்காடு போ அப்படின்னு சொல்லுவேன். அந்த சத் சிஷ்ய லட்சணம் பார்த்தோம். ஆச்சாரிய எதிர்கேள்வி கேட்கிறேன், என்னையே போக சொல்றேன்னு கேட்கிறேன். போன்னு சொல்லிட்டா அது 4 வரை தீர்ப்பு. உடனே என்ன பண்ணினா காங்கிரஸ் எடுத்துனா நேரம் திருவாரூருக்கு அடுப்பிட்டேன். அங்கே எங்கேயோ கோயிலுக்கு இதை குளத்துல குடிச்சார், எங்கேயோ சிவநடிகாரெல்லாம் இங்கே உட்கார்ந்து இருந்தா, பரமேஸ்வரியை பார்த்துட்டு இருந்தா, நிறுத்தம் பண்ணார். ஒரு நாளைக்கு காஞ்சிபுரம் மடத்துக்கு ஒரு தந்தி வந்தது. திருவாலங்காடு வந்து சேர்ந்த செட்டியார் இன்று சிவ பதவி அடைகிறார் அப்படின்னு தந்தியை வாங்கி படித்த மடத்து மேனேஜர் மகாபெரிவாட்ட வந்து நம்ம ஊர்ல நம்ம மடத்துல கற்பூரம் தான் ஏற்றிருந்தாரு கற்பூர செட்டியார், அவரை கூட நீங்க திருவாலங்காடு போன்னு சொன்னேன், அவர் அங்க இன்னைக்கு மறந்துட்டாரா தந்தி வச்சிருக்கு. பெரிய அப்படி திரும்பி பார்த்து சொன்ன ஆச்சாரியாருடைய அனுபவமே தனி. திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். காரைக்கால் அம்மையார் வைசிய ஸ்ரீ செட்டியார் பொம்மநாட்டி தான் அவள். அந்த செட்டியார் பொம்மநாட்டியார் இந்த காரைக்கால் அம்மையார் தலையால நடந்து கைலாசம் போனாள்.
பரமேஸ்வரன் சொன்ன இங்க உனக்கு மோட்சம் கிடையாது, திருவாலங்காடுக்கு வா, நான் அங்க உனக்கு மோட்சத்தை தரேன்னு சொன்னேன். இதுலேருந்து உங்களுக்கு தெரியுது, செட்டியாரா பிறக்கப்பட்டவர்கள் வைசியர்களாக பிறந்த அவர்களுக்கெல்லாம் திருவாலங்காடு பரமேஸ்வரன் தான் மோட்சம் கொடுப்பார்னு தெரியுது இல்லையா? அவருக்கு கொஞ்ச நாள் ஆயுசு முடிய போகுது. அதனால திருவாலங்காடு போய் பரமேஸ்வரனை பார்த்துட்டு அவர் மோட்சத்தை அடையணும்னு தான் காஞ்சிபுரம் மடத்துல இருக்க வேண்டாம், திருவாலங்காடு பொருள் யார் தான் அனுப்பிச்சோம். அவர் பரமேஸ்வரனை போய் தரிசனம் பண்ணி சிவத்தொண்டு பண்ணி அவர் மோட்சத்தை சிவனோட ஒன்றரை கலந்துட்டார். ஆச்சாரியார் மாதிரி ஒரு சுவாமிகளை எண்ணி பார்க்க முடியுமா? யோசிச்சு அதை பார்க்க முடியும், பார்க்க முடியும், முடியாது. ஆந்திரா ஒரு சமயம் மகாபலிவா இந்த பக்கமா அப்படி போயிட்டே இருந்தா ஒரு பெரிய ஆச்சாரியாளர்னா நம்ம இப்பெல்லாம் மாடிகள்லாம் கட்டணம் இருக்கு. அந்த காலத்துலாம் பழைய கால கட்டணங்களே திருச்சி தும்பட்டை பார்த்தாலும் ஒன்றரை கடை பாதி ஊட்டின கட்டணம், பாதி பகுதி இருக்கிற கட்டணம் அப்படின்னு வேதபாராயணத்துக்கு கும்பாவளி இருக்கிற பிராமணனுக்கெல்லாம் தங்கி கையில் இறங்கும் போனால் ஒரு பழைய வீட்டை கொண்டு கொடுப்பாங்க. ஊட்டியை விட்டு அங்கே போய் தங்கி கேட்டாங்க. அதே சம்பந்தி வராதுல பரிசார ரூம் போட்டு பல நீங்கள் அங்கே வந்து நீங்களும் கார் வந்து அழைச்சிட்டு வர்றது. ஆச்சாரியார் வந்து இந்த ஆச்சாரியாருக்கு ஒரு பழைய ஒரு வீட்டை அலங்காரம் பண்ணி தொட்டாதையெல்லாம் அடித்து அலங்கி விட்டு அங்கே வந்து பெரியவாளை அங்கே வச்சுருந்தார். பெரியவா அங்கே தங்கிட்டு பூஜை பண்ணுறார். அப்படி தங்கிட்டு அவர் பூஜை பண்ணிட்டே இருக்கிறது கிருஷ்ண ஜெயந்தி வந்தது. கிருஷ்ண ஜெயந்தி வந்த உடனே அங்கே மடத்தில் நல்லா எல்லா ஜெயந்தியும் நல்லா கொண்டாடுவாங்க. ராமநவமியா இருக்கட்டும், ஸ்கந்த சஷ்டியா இருக்கட்டும், நவராத்திரியா இருக்கட்டும், எல்லாமே மடத்தில் ரொம்ப நாளாக பூஜைகள் நடக்கும். அப்படி பூஜைகள் நடந்துன்னே இருக்கும் பொழுது கிருஷ்ண ஜெயந்திக்காக உப்புச்சீடை வெள்ளச்சீடை எண்ணெய் வந்து சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுவாங்க இல்லையா? அவள் சுவாமிக்கு பண்ணுவாங்க. பால், தயிர், வெண்ணெய், அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு பெரியவா உட்காந்துக்கிற இடத்துல வந்து உப்பு செய்தா வெள்ளை செய்தா எல்லாத்தையும் தொடர்ந்து பெரியவாட்ட வந்து கிருஷ்ண ஜெயந்தி பூஜை நடந்த பிரசாதம் ஏற்றிக்கணும். பெரியவாட்ட வந்து நம்ம ஆத்துல ஆறாவது கிருஷ்ண ஜெயந்தி பூஜை பிரசாதத்தை கொண்டு கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? சரி யோசிச்சு கணக்காக யோசிக்க மாட்டோம். உடனே எடுத்து இந்த வெள்ளை செய்து காயில கொண்டு சாப்பிடுவோம். இதுதான் மனுஷ சொல்லலாம். வஸ்து பிரத்யக்ஷத்துல வைராக்கியம் வராது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து விவேகானந்த சன்னியாசம் கொடுங்கன்னு கேட்டபோது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், வாயை திறந்தார், ஒரு கல்கண்டி கட்டி தூக்கி வாயில போட்டார், வாயை முடிக்கொண்டார், வாயை முடிந்தார். 1/2 மணி நேரம் கழிச்சு வாயை திறந்தார். நம்ம எல்லாம் சக்கரை என்ன பண்ணுவோம்? உடனே மெதுவா டீ கொண்டு போய் அரைச்சி கழிச்சு கட்டப்பட்டாயில சாப்பிடுவோம். 1/2 மணி நேரம் கழிச்சு எனக்கு வாயை திறந்த கட்டண்டை பார்க்கறது துளி கூட விகாரத்தை அடையாமல், ஈரத்தை அடையாமல் அப்படியே இருந்தது அந்த கட்டண்டை. அப்புறம் தான் சன்னியாசம் கொடுத்தார் ராமகிருஷ்ண. மனசுல முதல்ல எல்லாத்தையும் விட்டு துறவரம் அடைய வேண்டும். அப்படி இருக்குமா நமக்கு மனசு? எய்தாருக்கு ஒரு ஆட்டோ இருந்ததுன்னா உடனே கடையில பாதி போய் இந்த ஆட்டோட ஆறுவதா என்ன சொல்றாங்க, எதுக்காக சொல்லுங்க, அதை நம்ம உடனே விசாரிச்சா ரொம்ப மொடமாக்கும் வைகுண்ட ஆட்சி கூப்பிடுறது இந்த செய்தி நம்ம இல்லையா? அப்படிதான் நம்ம மனுஷியாளர் குணங்கள். நான் எதற்காக கதையில சொல்றேன்னா, இதெல்லாம் விட்டொழியணும்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மனுஷ திரும்பி அடைஞ்சிருக்கோம். குரு சரணாரங்கத்தை போய் அடைஞ்சு குரு நேரத்தில் போய் பரபிரம்மத்தை கொண்டு போய் நம்மளை சேர்க்கணுங்கிறது ஒன்றுதான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கப்பட வேண்டுமே ஒழிய சமாதானம் ஏதோ நடந்தாலும் பொழுது ஏதோ நமக்கு
திரும்பி சொல்ற அந்த அந்த வெள்ளச்சீலையெல்லாம் கொண்டு வந்து பெரியவா சந்தியில கொண்டு வந்து வச்சா அப்படின்னா இந்த வெள்ளச்சீலையில ஒரு சீலையை எடுத்து கையில வச்சு உருட்டினார். சாப்பிடல, மனத்து மேலே கிட்ட நிற்கிறார். அது பெரியவா சாப்பிடாம வெள்ளச்சீலை அப்படியே உருட்டிலே இருக்காரு அப்படின்னு அப்படியே சந்தேகப்பட்டு அப்படியே நிற்கிறார். நின்ற உடனே பெரியவா கேட்டா, சரி இந்த வெள்ளச்சீலை எல்லாம் பண்ணின சமைக்கிற உள்ள இப்ப யாரெல்லாம் இருக்கா? யாருப்பா சமயக்காரர்கள் வரலாம்? பெரியவா சொன்னா, சமயக்காரர்கள்லாம் அந்த சமைக்கிறவர்களை விட்டு என்னென்ன போக சொல்லுது, வாசப்பட்ட போக சொல்லுது, சமைக்கிறவர்களை விட்டு சொல்லாது, எல்லாரையும் அண்ணனை போக சொல்லுது. உடனே அதை எல்லாத்தையும் இங்க இருக்கிற சமயக்காரெல்லாம் பெரியவா சொல்லியிருக்கா, சமைக்கிறவங்க எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாரும் வாசலுக்கு வாங்கணும், எல்லாரும் வாசலுக்கு. பெரியவாட்ட வந்து சொன்னார் மேனேஜர், சமயக்காரர் எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சாச்சு. பெரியவா சொன்னார், சமயக்காரெல்லாம் வெளியில் போயிருப்பா, அங்க ஏதாவது பூனை இடம் பெருசாடி எலி ஏதாவது இருக்க போதே, அதெல்லாம் கேட்டா அப்படியே கேட்டார். திரும்பி ஓடி பார்த்தா ஒரு பூனை இருக்கு, ஒரு மூணையில ஓனம் ஒரு பூனை பேண்ட். பெரியவா சொல்றாரு, என்ன இந்த பூனையை தட்டி வேறு. அதுக்கப்புறம் திரும்பி ஆசார சந்நிதியில வந்து ஒரு பூனை இருந்தது, அதையும் விரட்டிட்டோம், வேற யாரும் இல்லைங்க, ஒத்தரும் இல்லையோ, ஒத்தரும் இல்லை. கையில வச்சிட்டு இருக்கிற வெள்ளச்சீலை எடுத்து பூமியில வச்சா அடுத்த கடந்த சமைக்கிறோடு இடிஞ்சு மண்ணோட மண்ணாக விழுந்தது. கட்டடத்துக்கு தங்க கொடுத்துருக்கா. அன்னைக்கு ஆசாரியால் மாத்திரம் அன்னைக்கு இல்லையானா எல்லாரும் பூமியோட புதஞ்சு போகப்பட வேண்டியவர்கள். இந்த வெள்ளச்சீலையை கையில கொடுக்கும் போதுதான் அது இடிஞ்சு விழற செய்து தன்னுடைய தப்போ மகிமையினால அப்படியே நிறுத்தினார். எல்லாரும் வெளியில போன பின்பு இந்த சீலையை தரையில வச்சாங்க, பட 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 அப்படியே அடிச்சு விழுந்தது. இதுதான் குருநாதர். குருக்கு பேகல இருக்கு. ஞானானந்த சுவாமிகள் அவருக்கு பரம பக்தர் தான். அவன் வந்து வீடு தான் கட்டி கொடுக்கிறவர், சிவில் கொடுக்கிறவர். ஒரு பெரிய கட்டடம் கட்டுறார். அந்த கட்டடத்துக்கு ரூப் போடுறார் மேல. ஞானானந்த சுவாமி வந்தார். ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் ரூப் போட போறேன், குருஜி தான் அனுபவம் பண்ணோம். அவர் சொன்ன அன்னைக்கு ரூப் போட வேண்டாம், நேரம் ஒரு நாள்ல நீ ரூப் போடலாம். அதெல்லாம் இல்லை குருஜி, சாமானெல்லாம் கொண்டு வந்து இறங்கியாச்சு, 150 ஆள்லாம் போட்டிருக்கு, அவளால ஒன்றும் பண்ண முடியாது, வேற வழி இல்லை. நான் தான் சொல்றேன், இப்ப ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம், வேற ஒரு தேதியில ரூப் போடுங்கன்னு சொல்றேன் அப்படின்னு ஞாபகம் இல்ல இல்ல ஏற்பாடு பண்ணிட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் உள்ள போயிட்டாரு. சனிக்கிழமை ராத்திரி 9 மணிக்கு மழை பிடிச்சு அடிக்கிறது. ராத்திரி 10 மணிக்கு ஞானானந்த சுவாமி ஓடி வரான். ஓடி வந்து மழை பெய்யுது, விட்டாம ராட்சச மழையே பெய்யுது, நீங்க பார்த்து அருணம் பண்ணக்கூடாது. நான் தான் அப்படின்னு சொன்னேன்ல, ஞாயிற்றுக்கிழமை ரூப் போட வேண்டாம் கூப்பிட்டு சொன்னேன். வேற வழி இல்லை, நிர்பந்தம். ஆடெல்லாம் வர வைத்துட்டேன். 150 ஆடுக்கு வெறும் சாப்பிட்டு அனுப்ப முடியாது, ரொம்ப நஷ்டமாயிடும். நீங்க தான் இதை அனுகூலம் பண்ணணும் அப்படின்னு கீழே விழுந்து கதையை அழறாங்க. மனசு இறக்கிறதுக்கு ஞானானந்த சுவாமி நானே சுற்றி பார்த்தா அதுவும் ஒரு கம்பு இருக்கு பேர், அந்த கம்பை எடுத்துருவாங்க.
கம்ப கொண்டு வந்து ஞானானந்தகிரி சுவாமிகள் கையில கொடுத்தார். ஞானானந்தகிரி சுவாமிகள் மெதுவா எனக்கு ஆசனத்தை விட்டு எழுந்துட்டு வெளியில வரண்டாத வந்து இந்த தோட்டத்துல ஒரு மண் குவியல் இருக்கு. அந்த மண் குவியல்ல அவன் கொண்டு வந்து கொடுத்த கம்ப ஊனினா போ அப்படின்னு அவர் கம்ப ஊனின உடனே மழை நின்று மறுநாள் 150 ஆழத்தில் அந்த பெரிய கட்டடத்துக்கு உண்டான ரூபம் கொடுத்து அவன் போட்டு முடிச்சு விட்டார் அந்த சிவில் இன்ஜினியர். ஒரு 4 நாள் ஆச்சு. குருநாதத்தை வந்தான். நானும் நல்லபடியா கஷ்டம் இல்லாத இந்த காரியம் பூர்த்தியாச்சு. வந்து நமஸ்காரம் பண்ணான். நமஸ்காரம் பண்ணின உடனே இனிமேல் உனக்கு மழையினால ஒன்றும் நஷ்டம் இல்லை. நஷ்டம் உடனே தன்னுடைய ஆசனத்தை விட்டு எழுதிட்டார் ஞானானந்தகிரி சுவாமி. அந்த கம்ப நோண்டினார். அதை ஊனிக்கிறதுல மெதுவா எழுந்து போய் அந்த ஊனின மூங்கில் கும்ப அப்படி கையில் எடுத்தார். கையில் எடுத்ததுதான் அடுத்த எங்கேயும் மேகம் வந்தது மழை கொண்டா உங்களுக்கு தெரியாமல் உங்களை பின்தொடரும் கஷ்டங்களை முழுக்க குரு சந்நிதியில வந்து நின்று அழுதீர்களே, ஆனால் அவருடைய கிருபை உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை போக்கும். குருநாதர் ஓடுறோம், எல்லாரும் எது ஓடுறோம் யோசனை ஓடி போய் குருநாதர் கிருபை போய் அடையிறாங்க. அதுதான் ஆச்சாரியாருடைய ஆச்சாரியாருடைய கிருபையை சொல்லிட்டே சரித்திரம் ஆச்சாரியுடைய திருப்பி சொல்லிட்டு ஆச்சாரியாருடைய அவதார ஸ்தலம், ஜெயந்தி மகோத்சவம், நிறைய அற்புதமான மந்திரமான ஹோமங்கள். எல்லாரும் நினைச்சிருப்பா ஏதோ பத்திரிகையில போட்டிருக்காரு சுதர்சன ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம். இப்ப சொல்றேன், தசரதனுக்கு குழந்தை இல்லாமல் கட்டப்பட்ட போது இந்த மாதிரி ஒரு அக்னியை மூட்டி ஒரு யாகத்தை நடத்தி ரிஷியேஸ்வரர் தான் தசரதனுக்கு குழந்தைகளே அனுகிரகம் பண்ணி கொடுத்தார். மடத்துல பண்றது ரொம்ப விசேஷம். ஆச்சாரியார் சன்னிதி கிட்டக்க பண்றது அதை விட விசேஷம். இந்த ஹோமம் பண்ணிட்டே இருக்கிறதே ஆச்சாரியார் அரூபமாக உங்க ஹோமத்தை கிட்டக்கு வந்து கிட்டக்க வந்து நிற்பா. அது ஏதாவது பரிபூர்ணத்தை கொடுப்பா. ஏற்பட்ட உயர்வாக ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம். ஆச்சாரியாருடைய ஜெயந்தி மகோத்சவம் ரொம்ப விஸ்தாரமா எங்களுக்கு செங்காடு வரும். நான் ஆறு சொல்லுறேன், அவர்தான் சொல்றேன், அமராவதீஸ்வரர் பேரன் ராமாயணம், பாகவதம், மகாபாரதம், நாராயணியம், குருவாயூரப்பன், ஐகிரி நந்தினி உலகம் முழுக்க உண்டாக்கிய அனந்தராம தீட்சிதருடைய பேரன். நாங்கெல்லாம் இப்படி காரில் போட்டு செங்காடு தானே போறோம். நம்மளுக்கு போகணும் ஒவ்வொரு இதுலையும் விழுப்புரம் வழியா போறோம். என்னுடைய ஆனா இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு தான் எல்லாருக்கும் ஆச்சாரியாருடைய பரிபூர்ணமான கிருபை கிடைச்சு துணை நின்ற துன்பங்கள் எல்லாம் விலக்கப்பட்டு இன்பம் இன்று முதல் ஆரம்பம் அப்படிங்கிற நிலையில எல்லாருடைய ஐக்கிய ஆபோஷிகமான பலத்தை கொடுத்து மனசுல இருக்கிற கஷ்டங்கள் வெளியில சொல்ல முடியாத கஷ்டம் அவனுக்கு கோடிக்கணக்கில் இருக்கு. உள்ளேட்ட சொல்ல முடியல, பத்திரிகிட்ட சொல்ல முடியல, உற்றார்த்த சொல்ல முடியல, உறவினத்தை சொல்ல முடியல. கஷ்டத்தெல்லாம் போக்கக்கூடியது ஒருத்தரால முடியும்னா குருநாதரால வேற யாரையும். பாகவதம் கேட்க வந்த பரீட்சத்தை கூட கூப்பிட்டு சொன்னார் சுகபெருமான். அப்பா நான் அவருக்கு பாகவதம் சொல்லலாம், கிருஷ்ணரை ஏற்படுத்தலாம், ஆனா அந்த ரிஷிகுமாரன் இட்ட சாபத்தை என்னால போக முடியாதுடா, 7வது நாள் தச்சகம் வந்துருவான்னா. அப்படி இந்த தெரிஞ்சுக்கோ, நம்மளுடைய கஷ்டத்தை பகவானால போக்க முடியுமோ போக்க முடியாதோ, குருநாதனால போக்க முடியும். ஏன்னா அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தவர் குருநாதர். ஏற்பட்ட குருக்களே எல்லாருக்கும் கிடைச்சி மனசாந்தியான வாழ்க்கைய ஆசாரியம் கேட்டோம். நான் பிரார்த்திக்கிறேன். ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வ வினோதினி நந்த
शिरोधिनि वासिनि विष्णुविलासिनि विष्णुनुते भगवति देशिनि कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि जय 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 महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते कल्याणरूपाय कलौ जनानां कल्याणदात्रे करुणासुधात्रे कम्बादिदिव्यायुधसत्कराय मातालयाधीश नमो नमस्ते नारायण 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 Janaki